விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்க இலவசங்கள் எல்லாத்தையும் செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? தங்கம் தாலிக்கு தங்கமாக இருக்கட்டும், பிறக்கிற குழந்தைங்களுக்கு மோதிரமாக இருக்கட்டும், 6 சிலிண்டராக இருக்கட்டும், 2500 பணமாக இருக்கட்டும், அதை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு 4000 இருக்கட்டும், இதெல்லாம் செஞ்சிட முடியும். அவர் நான் செய்வேன்னு சொல்லி சவால் விட்டு தான் சொல்லியிருக்காரு. சொல்கிறதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்தாரு. கண்டிப்பாக செய்வார். அறிவிச்சிருக்க இலவசங்கள் எல்லாம் செய்வார்னு நினைக்கிறீங்களா? 6 சிலிண்டராக இருக்கட்டும், 2500 பணமாக இருக்கட்டும், பிறக்கிற குழந்தைக்கு மோதிரம், இதெல்லாம் செய்வார்னு நினைக்கிறீங்களா? செய்வார். நம்புறீங்க அந்த விஷயத்தை? எப்படி நம்புறீங்க? நம்பிக்கை தான் வாழ்க்கை. இப்போ ஜெயிச்ச மாதிரியே எல்லாம் நல்லது செஞ்சாருன்னா இன்னும் சந்தோஷம். எல்லாரும் நம்பி ஓட்டு போட்டுருக்கோம், நாங்களும் நம்பி ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சுருக்கோம். இப்போ மற்றவங்க எப்படி ஏமாற்றிருந்தாங்களோ அதுமாரி அவர் ஏமாற்றாமல் டைம் எடுக்கும். எப்படியோ அவர் பண்ணுறதுக்கு பண்ண விட மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி அவர் ஏதோ சொன்னதை பாதி செஞ்சால் கூட பரவாயில்ல. ரெண்டுமே இலவசங்களை கொடுத்தாங்க, அதே மாதிரி தான் விஜயும் கொடுக்குறாரு. விஜய் இந்த இலவசங்களை எல்லாம் செஞ்சிருவாருன்னு நினைக்கிறீங்களா? செய்வார், கண்டிப்பாக செய்வார். கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் நல்லதை செய்யணும், நல்லா ஆட்சி வரணும்னு சொல்றதுக்காக தான் மாற்றி அமைச்சாங்க. இவங்க நல்லா ஆட்சி அமைச்சாங்கன்னா இன்னும் நல்லது. ஒருவேளை விஜய் அவர்கள் செய்யலை அப்படின்னு என்ன? இந்த 5 வருஷத்துக்கு பார்ப்பாங்க. இவங்க ஆட்சி நல்லா மறுபடியும் ஆட்சி வேற ஆட்சி இது பண்ணுவாங்க, அவ்வளோதான்.